தனுஷ் சார் டீம்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அவர் சார்பாக தான் அந்த மெசேஜ் வந்திருக்கும். டக்குன்னு அவருக்கு பர்சனலாக ஒரே ஒரு ப்ராங்க் கால் மட்டும் பண்ணுங்களேன். அதான் இது பண்ணிடுவோம். ஒரு மென்டார். ஸோ என்னுடைய தனுஷ் சார் இது நான் சாகிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் 2 மூவியோட வந்திருக்கீங்க. அண்ட் தேர் கம்பேக். ஒன்று கில்லி, இன்னொன்று துணிவு. தளபதியோட போட்டியிடுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஐயோ அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, எனக்கு குடலெல்லாம் பெரட்டுதுங்க தயவு செஞ்சு. இல்லை ஏன் அனிமூன் சீன் இப்படி தனித்தனியாக படுக்க வைக்கிறீங்க? இல்லை அதை இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேற்றி காமிச்சிருந்தா ஆடியன்ஸுக்கு பிடிக்குமே, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தாட் இருந்தது? இல்லை, ஃபர்ஸ்ட் நைட்னா நம்ம 2 பேரும் பக்கத்தில் படுத்தா அது வேற மாதிரி ஆயிடும். இவன் மேலே இவன் கீழேன்னு இருக்கும் போது தான் அதை நம்ம ரசிக்கும்படியா. புரியல இந்த மேலே கீழே. ஐயோ எங்க மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் விஜய். இந்த லைஃப்ல ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது இன்னைக்கு இந்த இடத்துல இந்த தருணத்தில் இட் இஸ் ரியலி ஹேப்பனிங். த பெஸ்ட் பார்ட் இஸ், அதாவது லைஃப்ல உங்களோட ஒருத்தர் பயணம் பண்ணிருக்காரு. அவர் உங்களுக்கு லைஃப்க்கு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அவரோட வெற்றி பயணம் இன்னைக்கு ரோஹினி தியேட்டரில் பிரம்மாண்டமான ஒரு செலிப்ரேஷன். த டாப் ஸ்டாருக்கு எப்படி ஒரு என்ட்ரி இருக்கும், அந்த என்ட்ரியை இவங்களுக்கு இந்த 2 பேருக்குமே ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம். மன நிறைவான ஒரு விஷயம். பட்டாக்கா அண்ட் அந்த என்ட்ரி, அதோட ஃபீட்பேக், அப்போது ஆடியன்ஸ்லாம் கட்டி தழுவுறது, படம் முடிஞ்ச உடனே என்ன ஒரு ஃபீட்பேக். எல்லாருமே ஒரு எதிர்பார்க்குற மூமெண்ட் தானே. ஒரு டேரக்டராக இருக்கட்டும், அண்ட் அன் ஆக்டராக இருக்கட்டும், அண்ட் பீயிங் அ ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பீயிங் அ பிரதராக இருக்கட்டும், அஸ் அன் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு தருணம் இன்னைக்கு மை டியர் டாலியில் நடந்திருக்கு. அந்த 2 பேர் அந்த வெற்றி பயணத்தோடு இங்கே அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கோம். அதை பற்றி நம்ம இன்னும் இன் டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பார்த்த உடனே நீங்கள் எல்லாரும் போய் இந்த மெசேஜை பாஸ் ஆன் பண்ணுறீங்க, இன்னும் நிறைய பேரை பார்க்க வைக்க போகிறீங்க அப்படின்றது தான். லெட்ஸ் வெல்கம் அவர் தி ஒன் அண்ட் ஒன்லி டைரக்டர் அரவிந்த் அவர்கள். அரவிந்த் ராஜ் இஸ் ஹியர் அண்ட் த லவபிள் விஜே பப்பு இஸ் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் யூ. ஃபஸ்ட்டு நான் ஒரு மேட்டரை சொல்லிடுறேன். இந்த படம் சார்பாக இந்த படம் நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். நிறைய ஆங்கர்ஸை நான் ஆப்போசிட்டில் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் எப்படி இருக்கேன்னா, நான் எந்த ஆங்கரை எதிரில் உட்காரணும், எதிர்பார்த்து இருப்பாங்கல்ல, இந்த மூமெண்ட் எனக்கு வேணும், இந்த இருக்க மூமெண்ட், ஸோ வாண்டடா இந்த ஆங்கர் எனக்கு எதிரில் உட்காரணும், அப்போ நான் இங்கே உட்காந்து பேசணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த மூமெண்ட். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த செலிபிரிட்டி எடுத்துடணும்னு, இந்த ஆங்கரோட நான் எடுக்கணுன்றது நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த தருணம் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஏன்னா எனக்கு ஆங்கர், நீங்கள் ஒரு எம்சி, நீங்கள் ஒரு யூடியூப்ல இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு பிரதர், அதுக்கு ஒரு நல்ல அடையாளம். உங்களோட ஃபோன் எடுங்கண்ணா ஒரு நிமிஷம். ஸோ எனக்கு இவரை நான் ஏன் எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறது செல்ஃபிஷ் கிடையாது. இவர் ஒரு 2 வருஷமாக எனக்கு தெரியும். இந்த மனுஷன் 5 இயர்ஸாக தெரியும். ஸோ ஒரு 2.5 இயராக இந்த ஆளோடைய வால்பேப்பர் இதுதான். திஸ் இஸ் த வால்பேப்பர். என்னதான் நிறைய பேர் ஃபோனோட வால்பேப்பர் அவங்களுடைய ஒய்ஃப், அவங்களுடைய பசங்க, அவங்களுடைய ஃபேமிலி தான் வைப்பாங்க. எனக்கு இது நிறைய பேர் வச்சு நான் தூரமாக பார்த்துருக்கேன், எனக்கு தெரியாது. என் லைஃப்பில் நான் ரொம்ப கிட்ட ஒருத்தரை பார்த்து அவர் இன்னமும் என் மூஞ்சியை நானே வால்பேப்பர் வைக்க மாட்டேன்னு என் கூட எடுத்த ஃபோட்டோவை இன்ன வரைக்கும் எல்லா ஈவெண்ட்லையும் எல்லா இடத்துலையும் ஃபோன் உடஞ்சாலும் அடுத்த ஃபோனை மாற்றினாலும் இந்த வால்பேப்பர்ன்றது ஜஸ்ட் அ வால்பேப்பர் தான். பட் இட்ஸ் ஃபார் மீ, இட்ஸ் அ பிக் 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 கிஃப்ட் ஃபார் மீ, பிக் எமோஷன் ஃபார் மீ. இது லைஃப்பில் நம்ம ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குற ஸ்பேஸோ, நமக்கு ஒருத்தர் கொடுக்குற ஒரு வேர்டு தான் நான் ரொம்ப ப்ரீஷியஸாக நான் நம்புவேன். மோர் தென் கிஃப்ட், மோர் தென் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ். ஸோ நீங்கள் இதுக்கு வச்சதுக்கு நான் கண்டிப்பாக நன்றி கடனாக நான் எப்பயுமே இருப்பேன். ஸோ அதனால் சீக்கிரம் நீங்கள் கெஸ்ட்டாக இருப்பீங்க அந்த ஷோவுக்கு. நான் இப்போ என்ன கெஸ்ட்டாக இருந்தாலும் நான் அதுக்கு ஆங்கர் பண்ணுறேன். That's actually a big word, but honestly, the journey of 16 years and the director ஓட ஒரு பயணம், இட்ஸ் நாட் தட் ஈஸி இல்லை. ஆக்சுவலாக டேரக்டாக அந்த வெற்றி பற்றியே பேசுவோம். ஏன்னா ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இப்படி ஃபேன்ஸ் இவ்வளோ லவ் அண்ட் எமோஷன்ஸை என்ட்ரியிலேருந்து கொட்டி தீப்பாங்கன்னா சத்தியமாக. அதுலேயும் இந்த படம் இட் இஸ் நாட் பிளான்டு ஃபார் தியேட்டர். ஓடிடிக்கு மேபி இந்த ஓடிடியிலேருந்து அடுத்த கட்டம் ஒரு பெரிய ப்ரொடியூசரை பிடிச்சி அதை என்ன பண்ணலாம், வேறு லாங்குவேஜ் கொடுக்கலாம், கொள்ளலாம். ஒரு 1 இயர் வேறு ஏதோ ஒரு டாப்பிக்கில் பேசும்போதெல்லாம் வி நோ தட் ஒரு ஆக்டராக நீங்கள் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. இப்படி படத்துக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்ற இடத்துல பீயிங் அன் ஆக்டர், இந்த கொண்டாட்டத்தை ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
ஆக்சுவலி ஃபேன்ஸுன்னு நான் அவங்கள சொல்ல மாட்டேன். ஃபேமிலி என்னுடைய பிளட் அது. நான் ஒருத்தரையுமே நான் ரொம்ப வேல்யூ பண்ணுற ஆள். நான் அது பெருமைக்கு சொல்லலை. நான் எங்கேயோ ஒரு ரோட்டில் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு இடத்துல இருக்கும்போது என்னை யாராவது பார்த்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா, நீங்கள் தானே அதுன்னு சொல்லுவாங்களான்னு நான் ஏங்கியிருக்கேன். என்னுடைய பேஷன், என்னுடைய ப்ரொஃபஷன், என்னுடைய வாழ்க்கை, எனக்கு செகண்ட் ஆப்ஷனே கிடையாது. ஒரே ஆப்ஷன் சினிமா மட்டும்தான். ஸோ அந்தளவுக்கு நான் வெறி பிடிச்ச ஒரு பைத்தியக்காரன் நான் இதில். ஸோ அப்போது எனக்கு ஒருத்தர் என்னை பார்ப்பாங்களா, என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்கன்றதே ஒரு பெரிய ட்ரீம் ஒரு டைமில். அதுக்கப்புறம் என்னை பிடிக்கும், நான் அவங்களோட ஃபேன் அப்படின்றது வந்து எந்த டைமில் நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து அவங்க நான் சாகிற வரைக்குமே ஐ ஓன்ட் கால் ஆஸ் ஃபேன்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். அவங்க லவ்வை கொடுக்குறாங்க, அந்த லவ்வை நான் கேரி பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி நீங்கள் உங்களோட டிஸ்பிளேல உங்கள் லவ்வை காமிக்கிறீங்களோ, தனுஷ் சார் எப்படி எனக்கு வந்து கருங்காலி மாலை கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒருத்தரோட லவ்வை கேரி பண்ணுறேன். நான் இன்னும் அதுக்கு எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ நான் அந்த ஃபேமிலிக்கு நான் இன்னும் என்ன நல்ல நல்ல படங்கள் பண்ணலாம், இன்னும் என்னை தகுதிப்படுத்திக்கலாம், இன்னும் எப்படி என்னை நல்லபடியாக காமிக்கலான்றது நான் ரொம்ப பொறுப்பாக என்னுடைய வேலையை நான் பார்ப்பேன். ஸோ இப்போதைக்கு ரொம்ப பயம்தான் இருக்குது மனசுக்குள்ளே. ஸோ என்னை வந்து இந்த படம் பார்த்துருக்கீங்க, இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இப்போ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது லிட்டரலி ஐ ஃபீல் லைக் எப்படி ஒருத்தரை நம்ம வந்து அழுக வைக்க முடியுமான்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இன்றைக்கி அது வந்து நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் எப்பயுமே ஒரு நல்ல இடத்துல அது நடக்கும்னுவாங்க. ஸோ நல்ல இடமா அந்த ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, அதில் நான் டான்ஸ் ஆடுற ஒரு பையனாக நான் இருந்திருக்கேன். ஸோ நல்ல கதையில், ஸோ நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், கதை தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. ஸோ அதுக்கப்புறம் தான் நான். ஸோ இந்த படத்தில் இந்த கதை ஹீரோ, அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுதான் நடந்திருக்கு. ஸோ த ஃபஸ்ட்டு படமே இப்படி ஒரு சக்ஸஸ் அப்படின்றதே ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு. அண்ட் பீயிங் எ டேரக்டர், ஏன்னா ஒரு பட்ஜெட் வைஸ் நிறைய கன்ஸ்ட்ரெயின்னு, நிறைய போராட்டங்கள், ஈவன் வென்யூ கிடைக்கல, அது நான் சீன் ஆல் த வீடியோஸ்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட. ஏன்னா நான் அவங்களோட ட்ராவல் ஆகிறேன். பட் திடீர்னு இந்த படம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு படத்துக்கு வருது, அதுக்கான ஒரு ப்ரொடியூசர் சப்போர்ட் இருக்குது. இந்த கொண்டாட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சார், இது வந்து ஒரு டீமுக்கு கிடைச்ச ஒரு ரெகக்னேஷன் தான். ஸோ இது சக்ஸஸ் தான். இன்னும் அது பெரிய வேர்டு சார். அந்த சக்ஸஸ் இன்னும் எங்களுக்கு வந்துச்சான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் எங்களுக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லிக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. ஸோ வந்து அது எங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு இன்னும் ஃபீல் ஆகலை. பட் ஆனால் ரெகக்னேஷன் சார், ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. நான் எங்கே சிரிக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் மெனக்கிட்டோமோ அங்கே சிரித்தாங்க. நாங்கள் எங்கே அழுவணும்னு சொல்லி மெனக்கிட்டோமோ அங்கே சிரிச்சிடல. அட்லீஸ்ட் கொஞ்சம் சோகமானாச்சும் மூஞ்சி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ரெகக்னேஷன் நாங்கள் நினைக்கிறேன் சார். எங்களுக்கு பின்னாடி அதான் சார், நான் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுறேன். ஸோ என் பின்னாடி வந்து இதுக்கான உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எடிட்ரு, மியூசிக் டைரக்டரு, ஸோ டப்பிங் எடுத்த பையன். ஸோ அவனா வந்து அங்கேயே லாஃப் போடுவான், அவன் ஒரு கிரியேட்டராக மாறுவான். எல்லாரும் டீமு, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுன்றதை தாண்டி எல்லாரும் சீக்ரெட் டேரக்டராக உழைச்சாங்க. ஒரு சீக்ரெட் டேரக்டராக உழைச்சாங்க, சீக்ரெட் ப்ரொடியூசராக நடந்துக்கிட்டாங்க. யாருமே வந்து ஒரு காஸ்ட்டை இழுத்துக்கல, ஒரு ஃப்ரீ ஹேண்ட் யாருமே எடுத்துக்கல. நம்ம கடை நம்ம கல்லான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் யாருமே எடுத்துக்கல. எல்லாரும் ஒரு சீக்ரெட் டேரக்டராக இருந்தாங்க, எல்லாரும் சீக்ரெட் ப்ரொடியூசராக இருந்தாங்க. அதுக்கு ஆடியன்ஸ் கிட்டேருந்து வர இந்த அன்பு வந்து எங்களுக்கு ரொம்பவே, அது என்ன சொல்றது, எங்க தகுதிக்கு மீறின ஒரு கிடைக்கிற விஷயம். நீங்க தான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சட்டிலாகவும் ரொம்ப பெரிய மனசோட சொல்றீங்க. சக்ஸஸ் லைக் என்ஜாய் பண்ணலாம். பட் ஹானஸ்ட்லி இந்த ஃபினான்ஷியல் பார்ட் இதெல்லாம் வரும்போது, ஃபஸ்ட்டு படம் ஒரு ஹீரோவாக நடிக்கிற இடத்துல வந்து ஆக்சுவலாக நம்மளால் ஆல்ரெடி கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு மார்க்கெட்டில். டிமாண்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், டிமாண்ட் பண்ணலாம், ஆட்டிடியூட் காமிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அது சில இடத்துல கரெக்டாக காமிப்பாப்புல, ஆனால் நிறைய இடத்துல இப்படி அடக்கமாக தான் உட்காந்துட்டு இருப்பாரு. கண்டிப்பாக. அதுலேயே இந்த இடத்துல அப்படின்றப்போ அது நீங்கள் சைன் பண்ண ஒரு ஆக்டர் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாரா அப்படின்றத பற்றி? அதாங்க, இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு உடச்சி சொல்கிறேன். நாங்கள் அதுலேயே உங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணாரா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிடும். இன்ன வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஒருத்தர்கிட்ட கூட நான் சைன் வாங்கலை. ஓ மை காட், ஓகே. ஒருத்தர்கிட்ட கூட சைன் வாங்கலை. ஆஸ் எ டேரக்டராக நான் மட்டும்தான் ஒரு சைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருத்தர்கிட்ட கூட சைன் வாங்கலை. ஏன்? பிகாஸ் அப்படின்னா, ஸோ இது மொத்த அசம்பிள் எல்லாமே ஒருத்தவங்களுக்கு மாதிரி ட்ரஸ்ட்டு தான். பிளைண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது சினிமாவில் வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். அது நம்ம வந்து ஏமாறுறதும் அந்த ட்ரஸ்ட்டில் தான் ஏமாறுவோம். நம்ம சக்ஸஸ் கிடைக்கிறதும் அந்த பிளைண்ட் ட்ரஸ்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. ஸோ வந்து இதுதான் இப்போ சொல்லுங்க, அவர் சப்போர்ட் பண்ணாரா இல்லையா? ஒரு நடிகர் ஏமாற்றம் அடையாம, ஒரு நடிகர் கையெழுத்து கூட போடாமல் ஒரு படத்தில் கமிட் ஆனாரு. ஷூட்டிங் நம்ம டே 1ல இருந்து இன்ன வரைக்கும் கூட நிற்கிறாரு. அப்படின்னா அவர் கமிட்மெண்ட்டாக இருக்காரா இல்லையா? 100% இருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸு. இந்த காலத்தில் வந்து நட்பு வந்து பெரிய தூரத்துக்கு பார்க்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து ஒரு டேரக்டராகவும் ஆக்டராகவும் நட்பு ரீதியாக பார்க்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் இங்கே அதை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் உங்களோட ஜேர்னி இருக்குல்ல, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எல்லா மூவிஸுமே பார்த்தீங்கன்னா
உங்க நேம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஏ கண்டென்ட் மூவிஸ். அதுக்கு வந்து உங்க இனிஷியலே பயங்கரமா ஒரு பேசக்கூடிய ஒரு பேரு அப்படிலாம் வந்து எல்லாரும் உங்களை வச்சு பயங்கரமா சத்தாயிப்பாங்க. கலாய்ப்பாங்க. ஓகேவா? இட் இஸ் ஏ ஓகே. ம். நார்மலா ஒரு ஏனாலே வேற மாதிரி, நீங்க வந்து இது double ஏ அதுக்கப்புறம் அந்த ஆருக்கு வந்து I think அவங்க அப்பா பேரை விட்டுலாம். இல்ல. கார் காதல் அண்ட் ஷாலினி ஸ்டோர்ஸ். ஓகே, தட்ஸ் அ டிஃபரன்ஸ் ஜேர்னி. அண்ட் டீன் பிரெக்னன்ட் அண்ட் லவ் அண்ட் செக்ஸ் வித் யூ, லவ் அண்ட் சிங்கிள் பிஹெச்கே. ஓகே, ஸோ இதில் இந்த லவ் எல்லாம் நிறையா இருக்குது. அது ரிலேட்டடாக அந்த ஏ கண்டென்ட்டும் வந்து நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்டையராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னி. நான் பர்சனலாக படம் பார்க்கும்போதும் சரி, ஒரு ஆடியன்ஸை எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்னில் வந்து ஏதோ ஒரு விஷயம், ஐயா இவர் ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு, இவரும் கைண்ட் ஆஃப் இவரு கொஞ்சம் மார்க்கெட்டில் ஒரு ஹேண்ட்ஸம் அண்ட் சார்மிங் ஒரு பிளே பாய் ஷாட்டுன்னு வச்சுக்கலாமே. அப்படின்னு யாரையும் சொல்லு. இல்ல அது ஆக்சுவலா உண்மைதான். அந்த இடத்துல as an audience பெர்ஸ்பெக்டிவ்லயும் வந்து பார்க்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ நடந்துற போகுது அப்படின்ற மாதிரி. பட் அது மாதிரி வந்து ஒரு பார்டரை மீறாத ஒரு விஷயங்கள், இந்த காதலை வந்து இந்த பாயிண்ட்லேயே வைக்கணும் அப்படின்றத எடுத்த டிசிஷன் நீங்களா, இல்லை அதையும் தாண்டி சில விஷயங்கள் இவரை தான் கட்டாயப்படுத்தினாரா? இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்லை. இந்த கதைக்கு அது தேவைப்படலை. லவ்வுக்கு வந்து செக்ஸ் தேவைப்படாது. பியூட்டிஃபுல். அது டிபெண்ட்ஸ் அப்பான். இந்த கதைக்கு வந்து தேவை இல்லை. லவ்ன்றது என்ன சொல்கிறது, அது ஒரு ப்ரீஷியஸ், அது ஒரு ஃபீல், சரிங்களா? ஸோ அது வேறு. ஸோ அது அந்த இந்த படத்துக்கு அந்த ஒரு தவறான ஒரு ஷார்ட்டோ தவறான இதுவோ, அதுக்காக வந்து நான் இதேமாரி தான் படம் பண்ணுவேன் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப்லாம் கிடையாது. இந்த மாதிரி பர்சன்லாம் நான் கிடையாது. ஸோ வந்து இந்த கதை நான் என்னுடைய டைப் என்ன, கதைக்கு தேவைன்னா அது என்ன வேணாலும் பண்ணணும். எது கதைக்கு தேவைன்னா அது கமர்ஷியல் மெட்டீரியல் தூக்கிடணும். இதுதான் வந்து நம்மளோட விஷயம். ஸோ இது வந்து என்ன சொல்றது, இந்த படத்துல வந்து நீங்கள் கதையை தாண்டி பார்க்கும்போது பப்புக்கு அப்படின்ற இடத்துல சில விஷயங்கள் தேவைப்பட்டது இல்லை? தேவைப்பட்டு பப்பு சாருக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது. பப்பு சார் பண்ண இந்த கதைக்கு அது தேவைப்படல. பப்பு சார் கண்டிப்பா வந்து அதான் பப்பு சாருக்கு வந்து இப்ப நம்ம ரீசெண்டா நிறைய ஹீரோஸ் லான்ச் ஆன படத்துல என்னென்ன மேஜிக் என்னென்ன மேஜிக் ஒர்க் அவுட் ஆச்சோ அந்த எந்த மேஜிக்குமே இந்த படத்துல இல்லை. ஸோ என்டையரா வந்து வேற ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அது ஓரளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயங்கள் வருது, காதால கேட்குள்ள மனசு குளிருது அப்படின்றத நம்ம போகணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நம்ம இந்த கதையாக சொல்லி பேசிங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னுடைய பாஸ்ட் வந்து சொன்னீங்க. ஸோ நிறைய படங்கள் சொன்னீங்க. அந்த படத்துல எதுவுமே இருக்காது. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் டைட்டில். ஸோ சீட்டிங் டைட்டில் தான் யூடியூபோடைய புல்லே. நான் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து நிறைய ஒருதலை ராகம்லாம் ஒரு டைட்டில் வச்சு ஒரு நல்ல காதல் கதையை சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஒருதலை ராகம்னு ஒரு கதை எடுத்தேன், சரிங்களா? அதே கதையை டைட்டில் மாற்றி, அந்த டைட்டில் பேர் வேணாம், அந்த டைட்டில் மாற்றி இன்னொரு இதாக விட்டேன். ஒருதலை ராகத்தோடைய எபிசோடோடைய மொத்த 4 எபிசோடோ 6 எபிசோடோட மொத்த வியூஸுமே வந்து 5 லட்சம் தான். இங்க அதே ஒரு எபிசோடும் 8 லட்சம் போயிருக்கு. இங்க யூடியூப் கதை ஒண்ணுதான். இங்க யூடியூப் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சீட்டிங் டைட்டில்னு சொல்லுவாங்க. ஸோ தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு வந்து இதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டிங் டைட்டில் நான் எப்படி பார்த்தேன்னா அது ஒரு டாஸ்காவே பார்த்துக்கிட்டேன். ஸோ கதையோட ரிலேட்டபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். ஒன் லைன் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அது யூடியூப்ல ஒன்லைன் ஸ்டோரின்றது இல்லைன்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒன் வேர்ட் ஸ்டோரி, நான் டைட்டிலே நீங்கள் கதையை சொன்னாதான் யூடியூப்ல வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றது நிறைய தோல்விகளுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய படங்கள் யூடியூப்ல ஓடினதே கிடையாது நான் எடுத்து. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன் ஓடல எதுக்கு ஓடலன்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது கிடைச்சது தான் இந்த புல்லிங் சில ஃபார்முலாலாம் கிடச்சிச்சு. அதை வச்சு ஓட்டிட்டேன் அப்படியே காலத்தை. படத்துலேயும் வந்து நான் அதை இது பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சீட்டிங் டைட்டில் அங்கே வச்சு பழகினது நம்ம இந்த படத்துலேயும் மை டியர் டாலி. இப்போ படம் பார்த்துட்டீங்க, ஆல்ரெடி எல்லாமே ஸ்பாய்லர்ஸ் எல்லாமே உடஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இது என்ன எத்தனை தடவை ஸ்வீட் சாப்பிட்டாலும் திருப்பி சாப்பிடக்கூட ஸ்வீட்டாக இருக்குதுல்ல, அதே மாதிரி இன்னும் ஸ்பாய்லர் வந்து என்ன அதை டீகோட் பண்ணிட்டாலுமே திருப்பி நீங்கள் ஆடியன்ஸாக ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரக்குள்ளே உங்களுக்கு அந்த ஸ்வீட் கண்டிப்பாக இனிக்கும். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ டைட்டிலில் கதை சொல்லியிருக்கேன். நீங்கள் இதுக்கு அந்த டைட்டில் ஏன் வச்சு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஆடியன்ஸ்க்கு சொல்ல விரும்பல. அண்ட் யூனோ டு தி ஆக்டர். ஸோ இப்போ இந்த மை டியர் டாலி அவர் வச்ச பேரெல்லாம் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அதில் நல்ல ஒரு கதையும் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த படமும் ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பயங்கர ஒரு ஃபன் எலிமெண்ட், ஒரு ஆஃபீஸ் ஜேர்னரு, சுற்றி லவ் பண்ணுறீங்க, அது நிறைய அவாய்டிங் இருக்குது. அதை தாண்டி வந்து மறுபடியும் அந்த காதலை வந்து அழகாக ஒரு ஜேர்னரில் டேரக்டர் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டார்.
அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் செக்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் ட்ரெய்லர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த சில சீன்ஸ் எல்லாம் அவர் வந்து வைக்கலான்னு ஏதாவது சொல்லி இல்லை நீங்கள் வேணான்னு சொன்ன ஏதாவது இருக்கா, இல்லை பர்டிகுலராக வந்து இதோட போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டிங்களா? ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹனிமூன் சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அப்போ ஹனிமூன் சீனுன்றப்போ வந்து சில விஷயங்கள் வந்து அவர் அப்படியே சட்டலாக முடிச்சிட்டாரு. அப்போ நீங்கள் ஏதாவது வந்து சண்டை போட்டிருக்கீங்களா? இல்லை ஏன் ஹனிமூன் சீன் இப்படி வந்து தனித்தனியாக படுக்க வைக்கிறீங்க, இல்ல அதை இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேற்றி காமிச்சிருந்தா ஆடியன்ஸுக்கு பிடிக்குமே, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தாட் இருந்தது? இல்ல அவன் எழுதுன மீட்ரு கரெக்ட். அந்த மீட்ரு இருந்ததுனால தான் இப்போ ஃபர்ஸ்ட் நைட்னா நம்ம வந்து 2 பேரும் பக்கத்துல படுத்தா அது வேற மாதிரி ஆயிடும். சரி, இவன் மேல இவன் கீழேன்னு இருக்கும் போது தான் அதை நம்ம ரசிக்கும்படியா. புரியல இந்த மேலே கீழே. ஐயோ ஏங்க நீங்க அப்படி அடல்ட்டா வச்சுக்காதீங்க. இவன் கட்டலுக்கு மேல படுக்கிறதும் இவன் கட்டலுக்கு கீழே படுக்கிறதும் அது வந்து உங்களுக்கு பார்க்கும் போது லைக் ஒரு டிபிக்கல் 90s கிட்ஸா இருக்கும் போது அதை ரிலேட் பண்ணிப்பாங்க. பிரீஃபா சொல்லலாம், ஏன்னா நீங்க 2 பேருமே வந்து ரொம்ப அட்ராசிட்டி பிடிச்ச மக்கள். ஐயோ இதுல வந்து இல்ல எங்க டீம்ல ஒருத்தவங்க குறைஞ்சிட்டாங்க. ஆக்சுவலா வந்து நாங்க 2 பேரும் குட் பாய்ஸ் தான். எங்க ப்ரொடியூசரோட நாங்க சேரும் அவர் இல்லாதப்போ கொஞ்சம் அந்த எனர்ஜி எங்களுக்கு அந்த ஆக்சுவலா வந்து சார் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சா, அது சரியான ஆக்சுவலா சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா ஓயாம உழைக்கிறதுன்னு வாங்கல்ல. சிவா சார் ஹார்ட்கோர் நீங்க அவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ரெஸ்ட் கூட சொல்ல முடியாது. இன்ன வரைக்கும் அவர் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருப்பாரு. எங்கள்கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம்னு சொல்லி எங்களை அவாய்ட் பண்ணி அனுப்பிச்சாரு. அவர் இப்ப இன்டர்வியூ நீங்க வச்சு கையில கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இன்டர்வியூ நீங்க பாத்துங்க, முக்கியமான வேலை. இதை விட முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க பாருங்க, நாங்க இங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம். நல்ல வேலை, முக்கியமான வேலை. அவரு காசு எண்ணிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். எங்களை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஸோ அவருடைய சக்சஸ்ல தான் எங்க எல்லாருடைய சக்சஸுமே இருக்கு. அவரோட சந்தோஷம் உண்மையாலே நேர்ல பார்க்க முடிஞ்சுது. பட் இப்போ இருக்கிறதுல சேலஞ்சிங் பார்ட் இருக்குல்ல, நீங்க ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் 2 மூவியோட வந்து வந்திருக்கீங்க. அண்ட் தேர் கம்பேக். ஒன்னு வந்து கில்லி, இன்னொன்னு வந்து துணிவு. தளபதியோட போட்டியிடுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஐயோ அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, எனக்கு குடலெல்லாம் பெரட்டுதுங்க, தயவு செஞ்சு வேணாங்க. எங்க ஆக்சுவலா இந்த கேள்வி வந்துட்டே இருக்குது. இந்த கேள்வி நான் ஒரு டிஃப்ரெண்டா கேட்கிறேன். சொல்லுங்க. நீங்க முதல்ல இந்த தியேட்டர் ரிலீஸ்னே எதிர்பார்க்கல. ஆமாங்க. பர்டிகுலர் இந்த டேட்ன்றது அன்எக்ஸ்பெக்டட். இதுல இந்த 2 படமும் வந்து ஒரே நேரத்துல விழுன்னு எப்பயா எதிர்பார்த்தீங்களா? அது விழும் போது அந்த பயம் இருந்ததா? எங்க படம் தியேட்டர்ல விழுன்னு நாங்க எதிர்பார்க்கல. இதுல வந்து நாங்க தளபதி கூட நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு நாங்க பொறுமையா ஏதாவது எப்பயாவது ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லுங்க, அவங்க காலியா இருக்குன்னு சொல்லுங்க, அப்ப நாங்க ரிலீஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருவோம். அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கவே மாட்டோம். சோ நம்ம எல்லாருமே சினிமாவை எப்படி நம்ம பிடிக்குமோ அந்த மாதிரி தளபதியோடைய படமும் நம்ம பார்க்காம நம்ம லைஃப்ல நம்ம கிராஷே பண்ணிருக்க மாட்டோம். அதுவும் நான் ஆஸ் எ தளபதி ஃபேனா எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நிறைய பேர் சொன்னாங்க ஒரு டைமில் அந்த ஜான் 20 அப்போ ஜனநாயகம் வருதுன்னாங்க. அப்போல்லாம் நாங்கள் இப்போ இருந்த மைண்டுக்குள்ளே இருந்த ஒரே விஷயம், ஐயோ ஜனநாயகம்லாம் வருதுன்னா நம்ம ஒரு 6 மாதம் இல்லை 6 வருஷத்துக்கு அப்புறம் பொறுமையாக படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம். தலைவரோட லாஸ்ட் படம் போது வேற லெவலில் சர்வேஷன் இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் படத்தை விட்டுட்டு அந்த படத்தை நாங்கள் போயிருப்போம். அப்படிதான் போயிருப்போம். எங்கள் படம் இருக்கட்டும், நாங்கள் பார்த்துட்டோம் ஜனநாயகம் அப்படின்னு தான் நாங்கள் போயிருப்போம். அப்படியாப்பட்ட ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் தான் நம்ம எல்லாருமே. ஸோ அதனால எங்களுக்கு வந்து நாங்களே வந்து இந்த மாதிரி படம் வருதுன்னா நாங்கள் எங்கேயோ போயிடுவோம் ஒரு ஓரமா. ஸோ அதனால அதை வந்து போட்டி இவங்களுக்குள்ள எப்படி உங்களுக்கு தைரியம் அப்படிலாம் இல்லை. வேணா யூடியூப் தமிழ்லைக்கு வேணா கேட்க நல்லா இருக்கும். பட் ரியல் லைஃபுக்கு நாங்கள்லாம் வந்து தளபதியோட படம் இன்னும் 15 வருஷம் கழிச்சு எத்தனை ரிலீஸ் வந்தாலும் இது எப்படி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு என்ன ஒரு பிரம்மாண்டம் இருக்குமோ அது இன்னைக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ எப்படின்னா ஒரு ஸ்கூல்ல சீனியர்ஸ் ஒரு +2 பசங்க இருக்கும் போது இந்த ப்ரீகேஜி பாய்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து நாங்களாம். ஸோ அதனால நாங்களாம் வந்து ஒரு ஓரமாக ஆக்சுவலி இன்னொன்று சொல்ல போனால் இதை நான் இப்படி பார்த்தேன்னா எனக்கு ஆக்சுவலி எனக்கே தெரியாத ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ தளபதி படம் ரீரிலீஸ் வருது, அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் பார்க்க வருவாங்கல்லன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ நாங்களே அந்த படம் பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு வருவோம். ஸோ அதே மாதிரி ஆடியன்ஸும் தலையோட படத்தையும் தளபதியோட படத்தையும் பார்த்துட்டு நம்மளோட படம் பார்க்க வந்தாங்கன்னா இட் வில் பி மோர். எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துச்சு. சாரிங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கில்லி ரீலீஸ் தான் நான் போஸ்டரில் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நான் இந்த ரிலீஸ் வேலைகள் இருந்தாலும் நான் ஒரு வாரமாக கொஞ்சம் எதுவும் ஃபாலோ பண்ணல. ஃப்ளாஷாக வந்து போஸ்டரில் தான் பார்த்தேன். கில்லி ரீலீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அப்போ விஜய் சார் படம் வருது, அப்போ கண்டிப்பாக அஜித் சார் படம்லாம், இப்போ அஜித் சார் ரசிகர்லாம் என்ன செய்வாங்க, காம்படிஷனுக்கு படம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் படத்துக்கு வருவாங்க, நமக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆள் மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அடுத்த சிக்னல் போனால் துணிவு ரீரிலீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அடாச்சே. ஸோ அதனால விஜய் சார் அஜித் சார் ரசிகர்கள், நாங்களும் விஜய் சார் அஜித் சார் ரசிகர்கள் தான். எங்களுக்கு நாங்களே எங்களை மாரி இருக்க உங்களுக்கு நாங்களே கொடுக்குற ஒரு சின்ன வேண்டுகோள்,
தயவு செஞ்சு அந்த படத்தையும் பாருங்க, டைம் இருந்தால் எங்க படத்தையும் வந்து பாருங்க. தனுஷ் சார் டீம்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னா கண்டிப்பா அவர் சார்பாக தான் அந்த மெசேஜ் வந்திருக்கும். டக்குன்னு அவருக்கு பர்சனலா ஒரே ஒரு பிராங்க் கால் மட்டும் பண்ணுங்களேன். அதான் இது பண்ணிடுவோம். ஒரு மென்டார். ஸோ என்னுடைய தனுஷ் சார், இது நான் சாகிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன்.